கத்தாரில் இருந்து சென்னைக்கு திரும்பிய அப்துல் ரசாக் என்பவர் சென்னை பர்மா பஜாரில் செல்போன்களை வைத்து இருந்த 8 லட்சம் ரூபாயை 4 பேர் வழிப்பறி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் பூதக்குடி பகுதியைச் சேர்ந்தவரான இந்த அப்துல் ரசாக் பர்மா பஜாரில் தான் கத்தாரில் இருந்து கொண்டு வந்த செல்போன்களை விற்பனை செய்துவிட்டு பணத்துடன் நண்பரான ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஹர்ஷத் உடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது மூர் தெரு சந்திப்பு பகுதியில் 2 பேரையும் வழிமறித்த 4 பேர் அடங்கிய மர்ம கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி அப்துல் ரசாக்கிடம் இருந்த பணத்தை பறித்து ஓடினர். இதுகுறித்து அப்துல் ரசாக் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழிப்பறி செய்யப்பட்ட பணமானது ஹவாலா பணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மதுரையில் பழைய நகை தந்தால் புதிய நகை தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டு தப்பிச் சென்றதாக நகையை இழந்த பெண்கள் புகார் அளித்துள்ளனர். மதுரை மாநகர் தெற்கு ஆவணி மூலவீதியில் நகைக்கடை ஒன்று பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்துள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன் நகைக்கடையின் உரிமையாளர்கள் கடையை மூடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதனால் நகைகளை இழந்த பெண்கள் மோசடியில் ஈடுபட்டதாக தெற்குவாசல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அங்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் நகைகளை மீட்டு தரக்கோரி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். சென்னை அடுத்த மாங்காடு பகுதியில் பைனான்சியர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மாங்காடு அடுத்த மதனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார். இவரது வீட்டிலிருந்து 60 பவுன் நகைகள் மற்றும் ரூபாய் 6 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து மௌலிவாக்கம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி, தருண், ராஜேஷ் ஆகிய 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 35 பவுன் நகைகள் மற்றும் ரூபாய் 45,000 பணம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.